ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் பார்க்கறதுக்காக காலைல 4 மணிக்கு அலாரம் வச்சு ஏஞ்சி 5 மணிக்கெலாம் அங்கே ரீச் ஆகிட்டேன். ப்ளூ ஃப்ளாக் பீச்சு, இந்த பீச் பேர். இதுக்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். அதில் வந்துட்டு பகலில் எடுத்திருப்பேன். இன்றைக்கும் பகலில் எடுத்து போடுறேன். போன வாட்டி ஃபுல் த்ரோவை போட்டேன். இன்றைக்கி என்னென்னலாம் இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ண முடியுமா ஃபேமிலி அப்படின்ட்டுக்காக ஒரு ஃபுல் வீடியோ இன்றைக்கி ஒன்று போடுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, சன்ரைஸ் எப்படி இங்கே போன வாட்டி வந்துட்டு இந்த குறிப்பெலாம் வந்து நான் சொல்லலை உங்களுக்கு. அதாவது கார் பார்க்கிங் வந்துட்டு கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் வெளியவே இருக்குது. அங்கேயே ட்ராப் பண்ணிட்டு தான் அங்கே வரணும். இதுக்குள்ளே இங்கே வந்துட்டு பைக்கும் காரும் உள்ள பீச் பக்கத்தில் வந்து அலோடு கிடையாது. அதனால் நாங்கள் அங்கேயே விட்டு வந்தாச்சு. இந்தாண்ட பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், இந்த சரௌண்டிங்கில் வந்துட்டு என்னென்ன எந்தெந்த ஏரியாலாம் சுற்றி பார்க்குற மாதிரி அந்த போர்டு வச்சுருக்காங்க. இங்கேருந்து மகாபலிபுரம், வண்டலூர் அந்த மாதிரி சுற்றுலாத்தலம்லாம் வச்சுருக்காங்க. இது புதுசாக யாருன்னா பார்த்துட்டு வந்தீங்கன்னா கூட இந்த போர்டு பார்த்துட்டு இந்த சரௌண்டிங்கில் பக்கத்தில் என்னென்னலாம் இருக்குன்ட்டு நீங்கள் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணி போகலாம். கரெக்டான மேப்பு போட்டிருக்காங்க. அதனால் இதை நம்பி கண்டிப்பாக நீங்கள் போகலாம். நல்லா சுற்றி பாருங்கள். இதில் இந்த போர்டில் இருக்கிறத இந்த சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ணலாம் டைம் இருந்துச்சுன்னா. ட்ரிங்கிங் வாட்டரு, பீச்சில் வந்து குளிச்சுட்டு ஷவரில் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரூம் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் எய்டு எதனா எமர்ஜென்சின்னா அங்கே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்னஸ் சென்ட்ரு. இது வந்து எதுக்குன்னு தெரில எனக்கு என்ன ஃபிட்னஸ் கொடுப்பாங்கன்னு தெரியல. அடுத்து வந்து டாய்லெட்ஸ் உள்ளே இருக்குது, ரெஸ்ட் ரூம்பு. ஓகே, அடுத்து இப்படி இந்தாண்ட பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், பெட்ஸ் வந்து அலோடு கிடையாது பார்த்துங்க. இங்கே வந்து டாகு, பூனை அந்த மாதிரி எதுவும் கொண்டு வராதிங்க. அங்கே டஸ்ட்பின்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதேமாரி பிளாஸ்டிக்ஸ் வந்து இங்கே அலோடு கிடையாது. இது வந்து நைட்டில் ஒரு 5 மணிக்கு எடுக்கிறோம் இந்த வீடியோ, அதனால தான் இருட்டாக இருக்குது. சன்ரைஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். அது இல்லாமல் இங்கே வந்துட்டு பிளாஸ்டிக் கவர் வந்து கொண்டு வரக்கூடாது, அதுக்கான போர்டு இது. அடுத்து இந்த போர்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டுட்டு எல்லாம் டஸ்ட்பினில் போடணும், குப்பை வந்துட்டு பீச்சில் போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருக்காங்க. ஸோ கைஸ், கொஞ்சம் விடிஞ்ச மாதிரி இருக்குது. கரெக்டாக 6:45 ஆகுது. கொஞ்சம் அப்படியே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பின்னால் இங்கேருந்து பார்க்கும்போதே கொஞ்சம் வார்மாக நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். சன்ரைஸ் வந்துட்டு ஃபுல்லாக இன்றைக்கி பார்க்குறோம் எப்படி இருக்குன்ட்டு. செம்மையாக இருக்குது பாருங்கள். கடலும் ஒன்றா தெரியுது. பகலில் பார்க்குறதோட நைட்டில் பார்க்க இன்னும் சூப்பராக இருக்குது பீச். வரும்போது நாங்கள் கொஞ்சம் பேர் தான் வந்தோம். ஸோ கைஸ், எப்படி இருக்குது பாருங்கள் வானம். செம்மையாக இருக்குது. இன்னும் சன் வந்தால் எப்படி இருக்கும்னு தெரில. நாங்கள் வரும்போது நாங்கள் ஒரு 5-6 பேர் தான் பார்த்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டாங்க பார்த்துங்க. நிறைய பேர் வந்துட்டாங்க. இல்லை ஃபேமிலியோடலாம் வந்திருக்காங்க என்ஜாய் பண்ண. இந்த எங்கே போனாலும் தான் நம்மள அந்த காக்கா விடாது பழகுது. கத்தினே இருக்குது எங்கே பார்த்தாலும் வந்து. இன்னும் நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. பார்ப்போம், போகும்போது க்ரௌட் எவ்வளோ இருக்குன்னு அதுவும் வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு.
பார்த்தீங்கன்னா சூரியன், இந்த மேலே க்ளவுடு பாருங்கள் எப்படி இருக்கு. நல்லா ஜூம் போட்டிருக்கேன். பாருங்க பயங்கரமாக இருக்கு. கலைஞர் டிவியில் போடுவாங்க கதிர்வீச்சு. ஆமாங்க, இதோ கேமராலே தெரியுது பாருங்க அந்த சன்னு. பாருங்க guys, இந்த நண்டு நாங்கள் அப்போலேருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். சரியான சாட்டை கொடுத்துட்டு இருக்குது.